ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக பார்த்துடலாம். ரிஷப ராசி ஒரு மென்மையான ராசி, அழகான ராசி, தாய்மையான ராசி. தாய்மையான ராசி. நீங்களே ஜோசியம் சொல்றீங்களே, கூடவே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தாய்மையான ராசி. அப்புறம் சந்திரன் உச்சம் பெற ராசி. சந்திரன் உச்சம் பெற்றாலே என்ன ஆகும்னா, கண்டிப்பா சந்திரன் தான் பிரில்லியன்ட், சந்திரன் தான் மனோகாரகன். அப்ப ரிஷப ராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி வசீகரமான வசீகர தோற்றம், டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க, சூப்பரா திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ணாலே ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லிட்டா இருப்பா, அழகா சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு தோணுமாமா. அப்படிப்பட்ட ஒரு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி. சார், பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு நல்லவர் இல்லை, கெட்டவரா இருக்கிறார் அப்படின்னா அவர் கோச்சாரத்திலையும் அந்த கெட்ட குணத்தோட தான் டிராவல் பண்ணுவார். குரு பொதுவா நல்லவர், பொதுவா நல்லவர். நீங்க ரொம்ப நல்லவர், நாங்க ஒரு 3 பேர் இருக்கிறோம், எனக்கு நல்லவர், இந்த எக்ஸுக்கு உங்களை ஆகாது, இந்த ஒய்க்கு உங்களை ஆகாது, ஆனா நீங்க நல்ல மனுஷன்தான். அப்போ பார்க்கிற பார்வை, இருக்கிற இடம், சேர்ற சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்படித்தான் இந்த குருவும் வேலை செய்வார். அப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு எங்க வர்றாருன்னா, இவ்வளவு கால தனஸ்தானத்தில் இருந்தார். வருமானம், முன்னேற்றம், வளர்ச்சி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வெற்றி, வாகனம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், நகை வாங்கினேன், கல்யாணம் நடந்துச்சு, குடும்பம் அமைஞ்சிச்சு, உயர்கல்விக்காக வெளிநாடு போனேன், வருமானம் படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சது. இத்தனையுமே ரிஷபராசிக்காரங்களை இந்த கடந்த வருஷத்துல குரு பயிற்சியில சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ராசிக்கு எங்க இருந்திருக்காரு? 2ஆம் இடம். இப்போ 3ஆம் இடம் என்கிற உபஜயஸ்தானத்தில் குருவனுடைய பயிற்சி. அதுலயும் அந்த குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறார். இப்படி வச்சுக்குமே, லாஜிக்கா சொல்லித்தரேன், அதை எல்லாரும் தெரிஞ்சு. கண்டிப்பா. இப்ப உபஜயஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருக்கிறத விட பாவ கிரகங்கள் இருக்கிறது தான் நல்லது. ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய், இவங்க உபஜயஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சார் உபஜயஸ்தானத்துல 9 கிரகத்துக்கு வேல்யூ இல்லைங்கிறீங்க, பாவிகள் மட்டும் ஏன்? ஏன்னா இந்த 3, 6, 10, 11 என்கிற உபஜயஸ்தானங்கள் கரடு முரடான இடம். எப்படி கரடு முரடா? எப்படி கரடு முரடான இடம். அந்த கரடு முரடான இடத்துல ஒரு டெரரான கிரகம் உட்கார்ந்தா தான் அவன் மேனேஜ் பண்ண முடியும், இல்லைன்னா அவனால மேனேஜ் பண்ண முடியாது. இந்த குரு ஒரு மென்மையான கிரகம், ஒரு சுப கிரகம். அப்ப 3ஆம் இடத்துல உட்காரும் போது அந்த கரடு முரடான விஷயத்த இந்த சுபத்தன்மையோட இருக்கிற ஒருத்தர் எப்படி மேனேஜ் பண்ணுவாரு? திட்டுனா திட்டிட்டு போடா, அடிச்சா அடிச்சுட்டு போடான்னு தான் உட்கார்ந்து இருப்பாரு. கண்டிப்பா. அப்ப அந்த குரு, மென்மையான குரு உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் வரும்போது அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த கரடுமுரடான ஒரு டெரரான ஒரு விஷயம் இந்த மென்மையான குருவை ஆட்டி படைக்கிறது. அதனாலதான் 3ஆம் இடத்தில் குரு வரும்போது துரியோதனன் படைமாண்டான்ங்கிறான். துரியோதனன் படைமாண்டான் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த இடத்துல 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன், தைரியம், சுய முயற்சி. ஒரு சுமையான கிரகம் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும்போது இவன் எடுக்கிற முயற்சி, இவன் பேசுற கம்யூனிகேஷன், இவனோட தைரியம், வீரியம், இவனோட முயற்சி எல்லாமே ஓவர் கான்பிடண்டா போய் செஞ்சு லாக் ஆயிடும். எப்படி சொல்றாங்க பாருங்க சார். அப்ப இளைய சகோதரர் பிரச்சனையாகும், இளையவங்களோட பிரச்சனையாகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பிரச்சனை, 2 வீலர்ல பிரச்சனை, 2 வீலர்ல எழுத்து, டாக்குமெண்ட், பத்திரங்கள், இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தொல்லை. 3ஆம் இடத்துல குரு வர்றது நல்லது இல்ல. இதுல ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்காவது ரொம்ப மோசமான தசை நடக்குது, நல்ல தசை நடக்கல, ஒரு லக்னப்படி போராட்டமான தசை, வீக்கான தசை நடக்குதுன்னா இந்த 3ஆம் இடத்துல வர்ற குரு இன்னுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் அதிகமா பண்ணும். இவங்க இப்ப என்ன பண்ணணும்? புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடாது. புதிய முயற்சிகள் பண்றதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா யோசிச்சு பண்ணணும். ஓவர் கான்பிடென்ட்ல என்னால மட்டும்தான் முடியும், எவனாலையுமே முடியாதுன்னு இந்த 3ல இருக்கிற குரு இறக்கி விட்டுருவாரு. இப்ப புரியுதுங்களா? 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஒருத்தர் ஏன் தடுமாறுறாருன்னு. இந்த விளக்கத்தை
நம்ம தான் முதல்ல சொல்லிட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வேற எந்த சேனல்லையும் நீங்க இதை பார்க்க முடியாது. ஏன் 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது திணறோம்? காரணம் என்ன? ஏன் துரியோதனனே அவ்வளவு பெரிய வில் பவர் உள்ளவனே ஏன் படைமாண்டான்னா அங்க ஓவர் கான்பிடென்ட்டா கொடுத்துட்றான். ஏன்னா 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் என்பது ஒரு டெரரான இடம். டெரரான இடத்துல டெரரான கிரகம் தான் உட்காரணும். தேவையில்லாத சுப கிரகம், மென்மையான கிரகம் அமர்ந்தால் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த இருக்க குணம், போராட்ட குணத்தை இவரு தேவையில்லாம ஓவர் கான்பிடென்ட்ல ஃபைன் டியூன் பண்ணி அவரை கொண்டு குப்புற தள்ளிடுறாரு. புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்துல தான் இவங்க திங்க் பண்ணும்போது கவனமா திங்க் பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சியில உனக்கு நேரம் சரியில்லை சார், எனக்கு டைம் சரியில்லை சார்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவரை நான் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க கம்முன்னு இருங்க, அமைதியை விட்டுருங்க, ஒரு வருஷத்தை கடந்துருங்க எப்படியாவது, அதுக்கப்புறம் மெல்ல பாத்துக்கலாம். இதுல 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. இங்கதான் என்ன சொல்றான், குருவோட திருஷ்டி பலத்தை நம்ம பார்க்கணும். திருஷ்டினா பார்வை. அப்போ உங்க 3ஆம் இடத்துக்கு வர்ற குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறான். அப்போ 2வது குழந்தை கிடைக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை, வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு, 2வது குழந்தை ஒழுக்கமாவே படிக்கலைன்னா படிக்க வைக்கும், கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம், வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு, பொது சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு பேரு புகழ், இதெல்லாம் கொடுத்துரும். அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கம்மியாகும், சரியாயிரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பார்ட்னர்ஷிப் இருக்கிற கருத்து வேறுபாடு எல்லாமே சரியாயிரும். 7ஆம் இடங்கிறது சம்மந்தி. நான் சம்மந்தி ஆகல சார், எனக்கு 60 வயசு ஆச்சு, நான் இன்னும் சம்மந்தி ஆகவே இல்லை சார், என் ஒரே ஒரு புள்ள இருக்கு சார், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஏதாவது சம்மந்தி ஆகிற யோகம் இருக்கான்னு சம்மந்தி ஆயிருவீங்க. இந்த பீரியட்ல உங்க குழந்தைகளுக்கு கல்யாண வயதாக இருந்தால் அச்சதை போடக்கூடிய நேரம். அப்புறம் நேரா வாங்க அடுத்தது 9ஆம் இடத்தை பாக்குறாரு. எங்க? 9ஆம் இடம். தெய்வீக ஸ்தானம், புனிதமான இடம், புனிதமான இடம். அதான் சொன்னேன், குரு பார்வை டெய்லி நீங்க போய் கங்கையில குளிச்சுட்டு வர்றதுக்கு சமம். அப்ப 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ பலம் கிடைக்கும். தூரதேச பிரயாணங்களின் வாயிலாக, ஆன்மீக யாத்திரைகளின் வாயிலாக தெய்வத்தின் அனுகூலத்தை பெறுவீர்கள். தந்தைக்கும் கருத்து வேறுபாடு உங்களுக்கு சரியாகும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் சரியாகும். பதவி முன்னேற்றம் ப்ரமோஷன் தடையாக இருந்தால் சரியாகும். நீட் படிக்கிற மாணவர்கள், இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள், வெளிநாடு சென்று கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் உடையவர்கள், மருத்துவத்தை உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற உடையவர்கள், PhD படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், அரசியலில் பதவி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், அரசாங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் ஆசை, குலதெய்வத்தின் ஆசை கிடைக்காதான் சொல்லிட்டேன். 9ஆம் இடத்தை பாக்குறாரு, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் 100% கிடைக்கும். ரொம்ப நாள் கோயிலுக்கு போகும்போது, ரொம்ப நாள் கோயிலுக்கு சார் இப்பதான் சொல்றேன், இப்பதான் என்ன சொல்றது, அந்த பாத்திரத்தை எல்லாம் புளி போட்டு விளக்கி நல்ல தண்ணி ஊத்தி கழுவி அப்படி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வச்சு ஜம்முன்னு பால் காய்ச்சி ஒரு டம்ளர் ஊத்தி இந்த சாப்பிடு ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு கொடுக்குற காலம். சூப்பர். அப்ப 9ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால உங்க கை இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் ரீதியா ஓங்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். சார் எனக்கு நெருக்கடியான காலம், எதுவுமே பண்ணாதீங்க, கோயிலா போயிட்டு இருங்க, பொழப்பையும் பார்க்கணும், அதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, கோயிலா போயிட்டு இருந்தா பொழப்ப யார் பாக்குறதுன்னு. கோயில் குளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம், வெற்றி, முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் நமது ஆசைகள் நிறைவேறக்கூடிய, அபிலாசைகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய, நம்ம நண்பர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய, நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய, நமக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தால் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் சரியாக கூடிய, நமக்கு கிடைக்கின்ற லாபம் அபரிவிதமாக வரக்கூடிய 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். கேட்டாலும் கிடைக்கக்கூடாத ஒரு 11ஆம் இடம் குரு. 11ஆம் இடத்துல குரு பார்வை படுறதுங்கிறது உங்களுக்கு 21 நதிகளில் நீராடிய பலன், புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும்ங்கிறான். அப்ப சொந்த வீடு அது வேற குருவுக்கு. இங்க உச்சம் பெறாரு, நேர 11ஆம் இடத்தை அங்க பாத்துறாரு. பார்க்கும்போது எவ்வளவு புனிதம், எவ்வளவு பயன், எவ்வளவு முன்னேற்றம். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7, 9, 11 திருமண வாழ்க்கையில யாருக்காவது டைவர்ஸ் வேணும், நான் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன், வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னா இப்ப சரி பண்ணி கொடுப்பாரு. அதாவது சனியின் பார்வையில் இருக்காரு, சனியை பாக்குறாரு. ஆமா, அங்க சனி வேற இருக்காருல்ல, மீனத்துல தானே ஓடிட்டு இருக்குது, இங்க இருந்து பாப்பாருல்ல. அப்ப இவங்களுக்கு எல்லாமே ஒழுங்காகக்கூடிய காலம். ஆனா இன்னொன்னு, உங்க ஜாதகத்துல தசா புத்தி என்னங்கிறத நீங்க பாத்துக்கணும்.
மோசமான தசாபுத்தி இருந்துச்சுன்னா இந்த பார்வை வந்து வெறும் மருந்தாகத்தான் செயல்படும், விருந்தா செயல்படாது, வெறும் மருந்தா தான் செயல்படும். ஆனா தசாபுத்தி சூப்பரா இருக்கு சார், எனக்கு நல்ல யோக காலம் சார் அப்படின்னா இந்த பார்வையெல்லாம் உங்களுக்கு விருந்து. அருமையா உங்களை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களை புத்திகளை எல்லாம் ஷார்ப் பண்ணி நல்ல மனோநிலையை யோசிக்க வச்சு கரெக்ட் பண்ணிடுவார் இந்த இந்த பார்வைகளை. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கிற குருவிற்கு மைனஸ் ஓவர் கான்பிடன்ட். ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு கேடு. ஏதோ படத்துல கூட டைலாக் இருக்குமே, அஜித் குமார் படம், ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு கேடுங்கிறாங்கல்ல. அப்போ ஓவர் கான்பிடன்ட் ஆயிடுச்சுன்னு என்ன? மணிகண்டன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இன்னொருத்தர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன் விஜய் சொன்ன மாதிரி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்ப 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது யோசிச்சு முடிவெடு, திங்க் பண்ணி முடிவெடு, கவனமா முடிவெடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அட்வைஸா சொல்றேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க மென்மையான ராசிக்காரங்க சாமி, உங்களால எல்லாம் கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது, குடும்ப கஷ்டத்தை தாங்கிக்குவீங்க. ஒருத்தர் பேசிட்டாருன்னா 10 நாளைக்கு தூங்க மாட்டீங்க, உங்க மனசு அப்படிப்பட்ட மனசு. அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல உங்களை சரி பண்ணிக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் எடுத்துக்கங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சார் எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அருமையான பரிகாரம் தர்றேன். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் பூ கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை கிருஷ்ணர் வழிபாடு வியாழக்கிழமையான பண்ணுங்க. குருவாயூருக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா எந்த தடைகளா இருந்தாலும் விலகி சுமூகமான முடிவுகள் கிடைக்கும். ஆனா ஒரு தடவைக்கு 5 தடவை யோசிச்சு செய்யற செயல்கள் மட்டும்தான் இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினால் உங்களுக்கு பலனே தவிர வேற எதனாலையும் பலன் இல்லை. யோசிச்சு செயல்படுங்க. எந்த செயல்பாட்டுக்கு முன்பும் நீங்கள் யோசிப்பது உங்களுக்கு ஆகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.